இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் இ ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடு தேடி வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 2023ஆம் ஆண்டு மட்டும் இந்தியா முழுவதும் 4,80,000க்கும் அதிகமான சாலை விபத்துகள் நடந்திருக்கு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா 1,80,000க்கும் அதிகமான பேர் இந்த விபத்துகள்ல உயிரிழந்திருக்காங்க. இது வெறும் நம்பர்ஸ் கிடையாது, ரியல் பீப்புள், ரியல் ஃபேமிலிஸ் மற்றும் ஒரு குடும்பத்தோட ரியல் லாஸஸ் ஆகும். அதுலயும் இதுல மோஸ்ட் வல்னரபிளா இருக்கிறது டூ வீலர் மற்றும் பெடஸ்ட்ரியன்ஸ் தான். இந்த விபத்துகள்ல பெரும்பாலானோர் 18 இருந்து 45 வயதுக்குள்ளானவங்களா இருக்காங்க. ஒரு ஃபேமிலியோட ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் கேட்டகரியிலும் இருக்காங்க. விபத்துகள் ஹியூமன் டோல் ஒரு பக்கம் அப்படின்னா இதோட எக்கனாமிக் இம்பாக்ட் இதை விட பல மடங்கு இருக்கு. சாலை விபத்துகள் இந்தியாவோட ஜிடிபியில 3% அளவுக்கு லாசஸ் ஏற்படுத்துது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை பத்தி பேசியிருக்கிற யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர்கள் இந்த விபத்துகளுக்கு முக்கியமான காரணமா புவரான ரோட் இன்ஜினியரிங் மற்றும் டிஃபெக்டிவ் பிளானிங் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சப்ஸ்டாண்டர்டான ரோட்ஸ், இம்ப்ராப்பரான சைன் போர்ட்ஸ், பெடஸ்ட்ரியனுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதது அப்படின்னு பல காரணங்கள் இருந்தாலும் நிதின் கட்கரி பெருசா குறிப்பிடுறது டீடைல்டான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் ஒரு ரோட பில்ட் பண்றதுக்கு அப்புறம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல தான் ரோடுடைய டிசைன், ஷார்ப்பான கர்வ்ஸ் எங்க வருது, டேஞ்சரஸான கிரேடியன்ஸ் எங்க இருக்கு, இது போன்ற விஷயங்கள் இருக்கும். இந்த டிபிஆர்ஸை தரவா அசஸ் பண்ணல அப்படின்னா டிராஃபிக் பேட்டர்ன்ஸ் மற்றும் சைனேஜ், ஸ்பீட் லிமிட்ஸ் போன்ற விஷயங்களை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற இன்ஜினியர்ஸ் அவங்களுடைய 100% எஃபர்ட்டை மக்களுடைய சேஃப்டில கொடுக்கறது இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சாலை விபத்துக்களை 50% குறைக்கிறதுக்கு 2030ஆம் ஆண்டுக்குள்ள பல நடவடிக்கைகள் எடுக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி குறைக்க போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எஜுகேஷன் மற்றும் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் மூலமா சேஃபான டிரைவிங் ஹேபிட்ஸை எப்படி பொதுமக்களுக்கு கொடுக்கிறது, அதற்கான எஜுகேஷன் அப்படின்னு பல விஷயங்களுக்கு செலவிட போறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா டூ வீலர் ரைடர்ஸ்க்கு இது முக்கியமான அம்சமாகும். அடுத்ததா சேஃபான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு மாடர்ன் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸை யூஸ் பண்றது, ஸ்மார்ட் ரோட்ஸ், அட்வான்ஸ்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஏஐ பேஸ்ட் மானிட்டரிங் அப்படின்னு பல விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆக இருக்கு. இது எல்லாத்துலயும் டெக்னாலஜியோட பங்களிப்பு ரொம்பவே அதிகமா இருக்க போகுது. ஏஐ பவர்ட் கேமராஸ், ரெட் லைட்டை ஜம்ப் பண்றவங்களுக்கு இமிடியேட் ஃபைன்ஸ் அப்படின்னு பல விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆக போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர் சைட்லயும் அதிக இன்னோவேஷன் வந்திருக்கு. உதாரணத்துக்கு ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், லேன் கீப் அசிஸ்ட் போன்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கார்கள்ல நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் மற்றும் ட்ரங்க் அண்ட் டிரைவிங், ஹெல்மெட் யூசேஜ் மற்றும் சீட் பெல்ட் காம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டானா மட்டும்தான் 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்த 50% விபத்துக்கள் குறைக்கிறது அப்படிங்கிற ஸ்டிஃபான டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். கவர்மெண்ட், இண்டஸ்ட்ரி மற்றும் இன்ஜினியரிங் செக்டர் மட்டும் இல்லாம கார் மேனுஃபேக்சரர்ஸ், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அப்படின்னு பலரும் ஒன்று சேர்ந்து செயல்படணும். இது எல்லாத்துக்கும் மேல டிரைவ் பண்றவங்க ரொம்பவே ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். தனக்கு ஆபத்து ஏற்படுறத பாக்குறத விட மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களுடைய கேரக்டர்ல இன்க்ளூட் பண்ணலாம். இது நடந்தது அப்படின்னா இந்தியன் ரோட்ஸ் இன்னுமே சேஃபா மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நிதின் கட்கரி அவர்களுடைய இந்த ரீசெண்ட் முயற்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.